ஒரே மாதத்தில் உடல் எடை அதிகரிக்க வேண்டுமா? அதை ஆரோக்கியமாகவும் அழகாகவும் சரியான அளவில் அதிகரிக்க உண்மையில் என்ன சாப்பிட வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். தவறாமல் முழு வீடியோவும் பாருங்க. உடல் எடை அதிகமாக இருந்தால் ஆரோக்கிய குறைபாட்டை உண்டாக்கும். அப்படியே அது உண்டாக்குகிறது என்பதையும் கண்ணால் காண்கிறோம். ஆனால் உடல் அதிகப்படியாக மெலிந்திருப்பதும் ஆரோக்கியமானதல்ல என்கிறார்கள் மருத்துவர்கள். அதிகப்படியான மெலிந்த உடல் இருப்பவர்கள் கண்டிப்பாக உடல் எடையை அதிகரிக்க வேண்டும். உடல் எடை அதிகமாக இருந்தால் ஆரோக்கிய குறைபாட்டை உண்டாக்கும். அப்படியே அது உண்டாக்குகிறது என்பதையும் கண்ணால் காண்கிறோம். ஆனால் உடல் அதிகப்படியாக மெலிந்திருப்பதும் ஆரோக்கியமானதல்ல என்கிறார்கள் மருத்துவர்கள். அதிகப்படியான மெலிந்த உடல் இருப்பவர்கள் கண்டிப்பாக உடல் எடையை அதிகரிக்க வேண்டும். அப்படி ஆரோக்கியமாக உடல் எடையை அதிகரிக்க உதவும் உணவுப் பொருள்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். உடல் எடை. இன்று ஆண்கள் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறேன் என்று உடலை அதிகப்படியாக மெலிய வைத்துக் கொள்கிறார்கள். அதேபோல் பெண்களும் சிக்கென்று இருக்க வேண்டும் என்று சரியான உணவை எடுத்துக்கொள்ளாமல் உடலை மெலிதாக காட்டுகிறேன் என்று பலவீனமாக்கிக் கொள்வதும் மறுபுறம் அதிகரித்து வருகிறது என்கிறார்கள் மருத்துவர்கள். குழந்தை பருவத்திலிருந்தே குழந்தைகளின் உடல் எடையில் கவனம் செலுத்த வேண்டும். போதிய சத்தான உணவையும் உடல் எடையும் சீராக பராமரிக்க வேண்டும். இந்த உடல் எடை அதிகப்படி மெலிவை தரும்போது இளைய தலைமுறையினர் எல்லோரும் அழகாயிருப்பதாக தவறாய் நினைத்துக் கொள்கிறார்கள், அவர்கள் உடல்நிலை குறித்து அறியாமலே. ஆனால் இன்னும் சிலர் என்ன செய்து உடல் ஏறவில்லை, குச்சி போன்று மெலிதாக இருக்கிறதே என்றும் கவலை கொள்கிறார்கள். இவர்களுக்கு ஏற்ற சத்தான உணவு என்ன என்பதை பார்க்கலாமா? எள்ளு இளைத்தவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளு என்று சொல்வார்கள். ஆனால் இவை வெறும் பழமொழிக்காக சொல்லப்பட்டதல்ல, உண்மையிலேயே அனுபவபூர்வமாக முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டது. உடல் எடை கூடினாலே கொள்ளு கஞ்சியை அடிக்கடி சேர்த்து உடல் எடையை குறைப்பார்கள். அதேபோல் உடல் மெலிந்தவர்களைக் கண்டால் என்ன இப்படி ஒண்ணுமே இல்லாமல் இருக்க என்று சொல்லி எள்ளு பலகாரங்களை கொடுத்து உடலை பலப்படுத்துவார்கள். உடல் மெலிந்தவர்கள் எள்ளு சட்னி, எள்ளு துவையல் போன்றவற்றை அன்றாடம் உணவில் ஒரு வேளையாவது சேர்த்து வர வேண்டும். அதேபோன்று வாரம் ஒரு முறை எள்ளால் செய்த பலகாரம் சாப்பிடலாம். எப்படி செய்வது? ஒரு கப் எள்ளுக்கு 2 கப் வெல்லம் அளவு வைத்துக் கொள்ளுங்கள். எள்ளை இலேசாக வறுத்து கொள்ளவும், வெல்லத்தை சிறு துண்டுகளாக நறுக்கவும். முதலில் எள்ளை மிக்சியில் ஒரு சுற்று சுற்றி, பிறகு வெல்லத்தை சேர்த்து மீண்டும் துருவிக் கொள்ளுங்கள். இலேசாக நெய் சேர்த்து உருண்டையாக பிடித்துக் கொள்ளுங்கள். தினமும் 2 உருண்டை சாப்பிட்டால் போதும். செவ்வாழையும் நேந்திரமும் வாழைப்பழமே மருத்துவ குணங்களை கொண்டிருக்கும். அந்த வகையில் செவ்வாழையும் நேந்திர வாழையும் மேலும் ஆரோக்கியம் தருவது என்கிறது ஆய்வு. உடல் எடை அதிகரிக்க விரும்புபவர்கள் தினமும் ஒரு செவ்வாழையை இரவில் சாப்பிடலாம். தொடர்ந்து 1 மாதம் சாப்பிட்டால் உடல் எடை கணிசமாக அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு நேந்திரம் பழத்தை துண்டுகளாக்கி கொடுக்கலாம். இந்த பழங்கள் எடையை உயர்த்தும் சத்துக்களை கொடுக்கும், உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். மில்க் ஷேக். செவ்வாழையை துண்டுகளாக்கி காய்ச்சிய பாலுடன் கலந்து மிக்சியில் நன்றாக அடித்துவிடுங்கள். பிறகு மேலும் சிறிது பால் சேர்த்து சர்க்கரை கலந்து குடியுங்கள். இரவு பழம் சாப்பிட முடியவில்லை என்பவர்கள் காலை வேளையில் இதை குடிக்கலாம். தேங்காய்பால். பாலில் கால்சியம் உண்டு என்பதால் தினமும் பால் குடித்தால் உடலுக்கு கால்சியம் சத்து கிடைக்குமே தவிர விரைவான எடை அதிகரிப்புக்கு இவை உதவாது. ஆனால் தேங்காய்பாலில் கலோரிகள் அதிகம் உள்ளது. இவை உடலில் உள்ள எலும்பை உறுதியாக வைக்க உதவும். உடல் மெலிந்து பலவீனமாக இருப்பவர்களுக்கு விரைவில் நோய் தொற்று உண்டாவது உண்டு. ஆனால் இவர்கள் தேங்காய்பாலை அடிக்கடி சேர்த்து வந்தால் உடலில் இயல்பாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்யும். உடலில் கிருமித் தொற்றை சேரவிடாது. உடல் மெலிந்தவர்கள் ஆரோக்கியமாக உடல் எடையை அதிகரிக்க தினமும் தேங்காய்பால் குடித்து வரலாம். பால் பொருள்கள். பால் பொருள்களான பாலாடை கட்டி என்று சொல்லப்படும் சீஸ், வெண்ணெய் போன்றவை உடல் எடை அதிகரிப்புக்கு உதவும். பால் பொருள்களில் அதிகம் புரதம் நிறைந்திருக்கும். இவை உடல் எடையை அதிகரிக்க உதவும். அசைவ உணவு விரும்பாதவர்கள் உடல் எடையை அதிகரிக்க விரும்பினால் தினமும் வெண்ணெய் எடுத்துக்கொள்ளலாம். பால் பொருள்கள். கடைகளில் கிடைக்கும் கோவாவை தினமும் 2 அல்லது 3 டீஸ்பூன் சேர்த்து வரலாம். காலை நேரங்களில் வெண்ணெய் சேர்த்து வரலாம்.
உடலுக்கு நல்ல சக்தியை கொடுக்கும். தினமும் 5 முதல் 10 கிராம் வரை அளவு கொடுத்து வரலாம். எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? பிரெட் மீது வெண்ணெய் தடவி பயன்படுத்துவதுண்டு. அதே போன்று கோதுமை ரொட்டி மீதும் வெண்ணெய் தடவி கொடுக்கலாம். நெய்க்கு மாற்றாக சாம்பார், பொங்கல், உப்புமா, பருப்பு சாதம் போன்றவற்றில் சேர்த்து சாப்பிடலாம். அசைவ உணவு சாப்பிடுபவர்கள் வறுத்த மீன், ஈரால், ஆட்டிறைச்சி, கோழி நெஞ்சுகறி, சிவப்பு இறைச்சி போன்றவை உடல் எடையை அதிகரிக்க உதவும். குறிப்பாக தினமும் முட்டை சாப்பிடுவது நல்லது. முட்டையில் உள்ள மஞ்சள் கருவில் கொழுப்பு அதிகமாக உள்ளது. கலோரிகளும் நிறைந்து இருக்கிறது. தினமும் 2 முட்டையை தவிர்க்காமல் எடுத்துக்கொள்ளுங்கள். பிராய்லர் கோழியை விட நாட்டுக் கோழியில் பலன் விரைவாக கிடைக்கும், ஆற்றலோடு கிடைக்கும். முட்டையை வேக வைத்து எடுத்தால் வாய்வுவை உண்டாக்கும் என்று நினைப்பவர்கள் முட்டையுடன் வெங்காயம் கலந்து ஆம்லெட் அல்லது பொரியலாக்கி சாப்பிடலாம். இவை தவிர உருளைக்கிழங்கு, காய்கறிகள், பழங்கள், உலர் பருப்புகள் போன்றவற்றையும் அதிகமாக சேர்த்துக் கொள்ளலாம். இவை எல்லாமே உங்கள் உடல் எடையை ஆரோக்கியமாக அதிகரிக்க உதவும். உடல் குறைவு ஆரோக்கியமானதல்ல. சில குழந்தைகளுக்கு பிரைமரி காம்ப்ளெக்ஸ் பிரச்சனையாலும் உடல் எடை குறைவாக இருக்கும். இவர்கள் வளர்ந்த பிறகு மிகவும் மெலிந்த உடலை பெறுவார்கள். சிலருக்கு சாப்பிட்ட உடனே மலம் கழிக்கும் உணர்வு உண்டாகும். இதனால் உடல் எடை கூடாமல் இருக்கும் எடை வேகமாக குறையத் தொடங்கும். இன்னும் சிலர் உடல் எடை அதிகரிக்கும் என்று சாப்பிடுவதை தவிர்ப்பார்கள். குறிப்பாக இளம் பெண்கள் இவர்கள் டயட் என்று உடல் மெலிவோடு ஹீமோகுளோபின் குறைபாடும் இரத்த சோகை பிரச்சனைக்கும் உள்ளாவதும் அதிகரித்து வருகிறது என்கிறார்கள் மருத்துவர்கள். உடல் எடை மெலிந்திருந்தால் அது ஆரோக்கியமான டயட் என்று நினைக்காமல் உடனடியாக மருத்துவர்களை அணுகி அது ஊட்டச்சத்து குறைபாடா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பதை கண்டறிந்து உடல் எடையை கூட்டுங்கள். அளவாக என்கிறார்கள் மருத்துவர்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இதுபோன்ற மேலும் எந்தவிதமான வீடியோக்கள் தேவை என்றால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். எங்களுக்கு ஆதரவு அளியுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.